ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தியாகு, இது உங்கள் ரியா. இன்றைக்கி 2 பேரும் புது ட்ரெஸ் போட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா தலையாடி. கரெக்டாக சவுண்டாக தான் சொல்ல. இன்றைக்கி என்னது தலையாடி. இன்றைக்கி தலையாடி. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் காலையில் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஸோ புது ட்ரெஸ் போட்டுட்டு இப்போ எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு, முருகர் கோயிலுக்கு போயிட்டு, வடப்பள்ளி முருகர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அகைன் டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு வர போகிறோம். ஸோ ஒரு சோக கதை. திவ்யாவுக்கு என்ன ஆச்சுன்னா கை வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு நேற்று வண்டியில் போகும்போது. ஸோ அப்படியே போய் நாங்கள் மாவு கட்டு போட போகிறோம். வடப்பள்ளியில் தான் மாவு கட்டு இருக்குது. அங்கே போய் புத்தூர் மாவு கட்டில் போய் மாவு கட்டு போட்டுட்டு திவ்யாவுக்கு அந்த விரலில் அண்ட் தென் வந்து திவ்யாவுக்கு சீக்கிரமாக சரியாகணும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு வர வேண்டியது தான். ஸோ நாங்கள் 2 பேரும் அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். கிளம்பிட்டு போய் மாவு கட்டு போட்டு சாமி கும்பிட்டு டிஃபனை சாப்பிட்டு வீட்டுக்கு வர போகிறோம். ஸோ சரி, என்னை விட்டுட்டு போயிடு, நான் போயிடுறேன் பார்த்துட்டு. ஓகேவா? நானும் திவ்யாவும் உள்ளே வந்துட்டோம். என்னது இது? புத்தூர் மாவு கட்டை போடுறதுக்கு உள்ளே வந்துட்டோம். திவ்யாவுக்கு டோக்கனும் எடுத்துட்டோம். ஸோ 26 டோக்கனு. ஸோ டோக்கன் கொடுத்துருக்காங்க, வாங்கிக்கிட்டு திவ்யா கட்டு போட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சாமி கும்பிட்டாச்சு. வடப்பள்ளி கோயிலில் வந்து முருகர் ஃபுல்லாகவே ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால அந்தளவுக்கு ரொம்ப கும்பிட முடியல அந்த சாமியும். வெறும் முருகர் மட்டும் தான் கும்பிட்டோம் இப்போ. ஸோ கும்பிட்டு இப்போ வெளில வந்தாச்சு சாமி கும்பிட்டு. இப்போ போய் டிஃபன் சாப்பிட்ணும். டிஃபன் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ 2 பேரும் சாமி கும்பிட்டு இப்போ வந்து வெளியில் போயிட்டுருக்கோம். வடப்பள்ளி முருகர் கோயில். இன்றைக்கி ஆடி 1ன்றனால இன்றைக்கி தான் வந்திருக்கோம். ஸோ புது ட்ரெஸ்லாம் போட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு வந்திருக்கோம். என்ன திவ்யாவுக்கு கட்டு போட்டது தான் கொஞ்சம் வந்து சோகமாக இருக்குது. திவ்யா கட்டு போட்டது ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. ஸோ சாமி கும்பிட்டாச்சு. இப்போ போய் டிஃபன் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது நம்ம. பயங்கரமாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்றாங்களா? என் கை எப்படி இருக்கு பாரு. திவ்யா வந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்கா. கை காட்டு திவ்யா, கை காட்டு. காட்டு காட்டு காட்டு. திருப்பு இந்த சைடு திருப்பு. வீங்கிடுச்சு ஃபுல்லாக. இதுதான் எக்ஸ்ரே திவ்யாவுக்கு. எங்கே வீங்கி இருக்குன்னு தெரில. எலும்பு உடஞ்சிருக்கு பாருங்க. இந்த சைடு இருக்கிற ஒரு எலும்பு வந்து உடஞ்சிருக்கு. பற்ற வச்சிடலாம். ஸோ ஆக்சிடெண்ட் ஆன கை இது. ஸோ மோதிரம் ஃபுல்லாக லாக் ஆகி இப்போ தான் எடுத்தோம். மோதிரத்தை எடுத்தால் தான் கட்டு போடுவேன்ட்டாங்க. இப்போ தான் எடுத்துகிட்டு இப்போ பற்ற வைக்க கொடுத்துருக்கோம் மோதிரத்தை. ஸோ இனிமேல் தான் இதை கட்டு போடணும். ஸோ ஃபுல்லாக வீங்கிடுச்சு கை. மோதிரத்தை எடுத்தாச்சு. திவ்யாவுக்கு போய் மோதிரத்தை கட் பண்ணி மறுபடியும் பற்ற வச்சு கொடுத்துட்டாங்க. இது என்கேஜ்மெண்ட் இருக்கனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. அதனால் இம்மிடியேட்டாக பற்ற வச்சு இந்த கையில் போட்டாச்சு. இந்த கை தான் ட்ரீட்மெண்ட்டு. இப்போ எடுத்தாச்சு பக்காவாக. இப்போ கட்டு போடணும். திவ்யா வந்து உட்காந்துட்டா. ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா திவ்யா. ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடியா? பயப்படாத, ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 2 விரலையும் மாவு கட்டு போட்டு இப்போ தான் வந்து புத்தூரில் போய். ஸோ இப்போ நான் வந்து ஆஃபீஸ் கிளம்பும். திவ்யா ஒரு வாரத்துக்கு லீவு. ஸோ அதனால் திவ்யா ரெஸ்ட் எடுக்க போகிறா, தூங்க போகிறா. ஸோ நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்புறேன். இப்போ தான் வெளியில் வந்துட்டு கை வலிக்கிறது ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. பசி எடுக்கிற தியாவுக்கு தான் செய்யலாம் அப்படின்னா திவ்யாவில் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதனால் நான் செஞ்சு தரேன் திவ்யா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லலாம் செஞ்சு தரேன்னா. திவ்யா வந்து ஃப்ரிட்ஜை திறந்து நானும் திவ்யா பார்த்தா மேகி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து மேகி செய்ய போகிறோம். மேகி செஞ்சு சாப்பிட போகிறோம். நான் தான் மேகி செய்ய போகிறேன். எப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன். மேகி எப்படி செய்ய போகிறேன்றதை செஞ்சுட்டு திவ்யா ஊட்டி விட வேண்டியதான். மேகி ஓகே வாங்கிட்டு எனக்கு. ஸோ நைட் டின்னருக்கு ஒரு நாள் கழிச்சாச்சுன்னா நாளைக்கு காலையில் திவ்யாவோட அம்மா அப்பாலாம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் திவ்யாவோட அம்மா சமைப்பாங்க ஃபுல்லாகவே இந்த வீக் ஃபுல்லாக திவ்யாவுக்கு சரியாக வர வரைக்கும்.
அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளிலேருந்து வேறு லெவலில் ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம். நைட்டுக்கு மட்டும் கொஞ்சம் மேகி சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். என்ன சொல்கிறீங்க? அதான் கொஞ்சம் ஒரு வழி இல்லை. அவளும் பாவம் அப்பாவே இருக்க. மத்தியானமும் கொஞ்சம் தான் சாப்பிட்டா, காலையிலும் கொஞ்சம் தான் சாப்பிட்டா, இப்போ நைட்டும் கொஞ்சம் தான் சாப்பிட போகிறோம். நாளிலேருந்து வேலை வெட்ட போகிறோம். இதோட அம்மா வந்துட்டாங்கன்னா ராங் பண்ண போகிறோம் சாப்பிட்றது. ஸோ அதனால் இப்போதைக்கு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். நான் எப்படி செய்கிறதுன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. மேகி கையே ஷேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நானே சமையல் செய்யலான்னு இருக்கேன். என்ன சமையல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேகி தான். ஸோ சிம்பிளாக மேகி தான் செய்ய போகிறேன். ஏன்னா எதுவும் ரிஸ்க் எடுத்து நான் எதுவும் செய்ய விரும்புகிறேன். நாளைக்கு எப்படி திவ்யா வீட்டில் இருந்து அவங்க அம்மா எல்லோரும் வந்துடுவாங்க. அவங்க எல்லாம் செய்வாங்க. ஸோ எனக்கு நைட்டுக்கு மட்டும் நம்ம எதாவது செய்யலாம்னு பார்த்தேன். ஸோ ஈஸியாக செய்கிறது மேகி மட்டும் தான். ஸோ அதான் திவ்யாவுக்கு மேகி செஞ்சு கொடுத்துட்டா சாப்பிட்டா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப பெயினாக இருக்குன்றா. ஸோ நம்ம தான் செய்ய போகிறோம். எல்லாமே செஞ்சுட்டு எப்படி இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போ தான் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்று ஒன்றா இறக்க வேண்டியதுதான். அப்படியே மேகி ஈஸியாக செய்யணும்னு சொல்லிடுறோம். ஸோ வடச்சட்டி வச்சாச்சு. திவ்யா புதுசாக அந்த பாட்டிலில் அழகாக எல்லாம் ஊற்ற வேண்டியதுதான். வடச்சட்டி காயட்டு இது காஞ்சி ஊற்றுறதுனா ஊற்று. அதுதான் வச்சு கொஞ்சோண்டு கடுகு போடு. கொஞ்சம் கடுகா அள்ளி போடுதே ஆகும். ஸோ கடலை பருப்பு போட்டாச்சு. ஓகேவா? வேறு உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு. கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் வேறு கொஞ்சோண்டு. ஸோ இப்போ வெங்காயம் எடுத்து அப்படியே போட வேண்டும். நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. வெங்காயம் டீப் ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி. நம்ம வீட்டோட மாஸ்டர் செஃப் தியாகு. தக்காளியை போட்டுட்டு ஒரு வதக்கம் அதுக்கு விட்டுருலாம். நிறைய தக்காளி போட்டா புளிக்காதா? இது வந்து புளிப்பு மேகி, அதனால் குளிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ புளிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி உனக்கு என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். உனக்கு என்ன மாதிரி மேகி வேணும் இல்லையா? சாப்பாடு நைட்டு கொடுத்தா போதும். ஓகே, எடுத்து இட்லி இருக்கு, எடுத்துக்கிறியா? இட்லி மாதிரி நேற்று ஒரு சுத்தம் இல்லை, ஞாபகம் இருக்கா? நீ ஏன் சாப்பிடு, அதை எடுத்துக்கிறியா? நான் வெளியே ஸ்ட்ரீட் லைட்டே எரியல. கரண்ட் கட்டா? அப்போ நம்ம வீட்டில் இருக்கே, அது என்னது? அங்கே பவர் கட்டு, இது கரண்ட் கட்டு. உப்பு வந்து போதுமான அளவு போட்டு பண்ணிடுறியா? ஓகேவா? எல்லாத்துக்கும் ஸ்பூனே யூஸ் பண்ண, கையிலே போடு எல்லாத்தையும். ஓகேவா? உப்பு வந்து போதுமான அளவுக்கு போட்டேன். உனக்கு வேணுமா எக்ஸ்ட்ரா உப்பு போடட்டா? போதுமா? அந்த உப்பு போதல வேணா போட்டுக்கலாம். பட் மசாலாலாம் எல்லாமே உனக்கு கலந்து கொடுத்துருவாங்க மேகி மசாலா. உப்பு வந்து ஒரு டெம்பரவரிக்கு தான், நல்லா இருக்கும். போதும் இல்லை இல்லை போடட்டா? மேகி மசாலா. ஸோ கட் பண்ண மேகி மசாலாவை எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்படியே போட வேண்டியதுதான். சூப்பராக இருக்குது மசாலா, பார்க்கவே இல்லை நல்லா இருக்குது. அதுக்கு மொத்தம் 3 பேக்கெட்டு. ஸோ 3 பேக்கெட் மசாலாவும் போட்டாச்சு. மேகி மசாலா இதில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் தேவையான அளவு காரம் வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இது வேணால் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நாங்கள் இப்போ வந்து நார்மல் ஃப்ளேவர் மிளகாத்தூள் ஃப்ளேவர் தான் போட்டுருக்கோம். என்ன சொல்லுறீங்க? மிளகாத்தூள் ஃப்ளேவர் இல்லை, அந்த மேகியில் இருக்கிறது இதை போட்டுருக்கோம். ஓகே, போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது சூடாகி கொதிக்க கொதிக்க மேகியை போட்டு இறக்க வேண்டியது தான். கரெக்டாக இல்லையா? நானும் ஜேப் என்ன பண்ணிட்டுருக்கோம், ஆர்ட்ஸ் ஆஃப் ஸ்பெஷல்ஸில் வந்து நாம்பர் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். கூச்சோ இக்கட கூச்சோ. மேகியில் அந்த தண்ணி வந்த பிறகு மேகியில் போட்டு இறக்கிட வேண்டியது. இதுவே ஹவுஸ் யுவர் பெயின்மா? பரவாயில்லையா? சோகமாயிட்டா குழந்த ஒரே நாள். கூடிய சீக்கிரம் சரியாயிடும் திவ்யா, கவலைப்படாத. திவ்யா இங்கே பாரு, என்னோட அருள் உனக்கு எப்பயும் இருக்கும். போட வேண்டியது ஓகேவா? மூடி வச்சிடலாமா? வித்தின் 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சுல. ஈஸி. அக்காவா சூப்பராக டெலிஷியஸாக ரெடி ஆகிடுச்சு மேகி.
ஆகி ரெடி. நானும் திவ்யாவும் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்க போகிறோம். ரொம்ப பெயினாக இருக்குன்னா டேப்லெட் எடுத்துக்கிட்டா. ஸோ டேப்லெட் எடுத்துக்கிட்டு முடிச்சுட்டு இனி வர அடுத்தடுத்த வீடியோவில் திவ்யா ரொம்பவே சந்தோஷமாக வருவாங்க. திவ்யா சரி திவ்யா.